ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மையுருவில் 13வது அத்தியாயம். அத்தியாயத்தின் தலைப்பு இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும். 14வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி. திரும்ப சொல்லுங்க. சர்வத்ர பாணிபாதம் தத் सर्वदोक्षी शिरोमुखं सर्वत्र श्रुतिमल्लोके सर्वमावृत्य तिष्ठति. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. அவரது கரங்கள், கால்கள், கண்கள் மற்றும் முகங்கள் எல்லா இடங்களிலும் உள்ளன. எல்லா இடங்களிலும் அவரது காதுகளும் உள்ளன. இவ்வாறாக எங்கும் வீற்றிருப்பவராக பரமாத்மா விளங்குகிறார். பொருளுரை. சூரியன் தனது கதிர்களை எங்கும் பரப்பிய வண்ணம் இருப்பதை போல புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளும் பரமாத்மாவும் உள்ளார். எங்கும் வியாபித்திருக்கும் உருவில் அவர் இருக்கின்றார். மேலும் எல்லா தனிப்பட்ட உயிர்வாளிகளும் அவரில் இருக்கின்றனர். மாபெரும் ஆதி குருவான பிரம்மாவிலிருந்து தொடங்கி மிகச்சிறிய எறும்பு வரை அனைவரும் அவரில் உள்ளனர். எண்ணற்ற தலைகள், கால்கள், கரங்கள், கண்கள் மற்றும் எண்ணற்ற உயிர்வாளிகளும் இருக்கின்றனர். இவையெல்லாம் பரமாத்மாவின் மீதும் பரமாத்மாவிலும் உள்ளன. எனவே பரமாத்மா எங்கும் நிறைந்தவர். தனிப்பட்ட ஆத்மாவினால் தனது கரங்கள், கால்கள் மற்றும் கண்கள் எங்கும் இருப்பதாக கூற முடியாது. அது சாத்தியமல்ல. அறியாமையின் காரணத்தினால் தனது கரங்களும் கால்களும் எல்லா இடங்களிலும் பரவி இருப்பதை தான் உணராமல் இருக்கின்றேன் என்றும், தக்க ஞானத்தை அடையும் பொழுது அந்த நிலைக்கு வந்துவிடலாம் என்றும் ஜீவாத்மா நினைத்தால் அவனது எண்ணம் முரண்பாடானதாகும். அதாவது ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டிற்குள் வந்த ஜீவாத்மா பரமனாக இருக்க முடியாது என்பதே இதன் பொருள். பரமன் தனிப்பட்ட ஜீவாத்மாவிலிருந்து வேறுபட்டவரே. தனது கரத்தை எல்லையின்றி நீட்டிக்க அந்த பரமனால் முடியும். ஜீவாத்மாவினால் அது இயலாது. நமக்கு பூவோ பழமோ சிறிது நீரோ யாரேனும் சமர்ப்பித்தால் அதை தாம் ஏற்றுக்கொள்வதாக பகவத்கீதையில் பகவான் கூறுகின்றார். பகவான் மிகவும் தூரத்தில் இருந்தால் எவ்வாறு அவரால் பொருட்களை ஏற்க முடியும்? இதுவே பகவானுடைய சர்வ வல்லமை. பூமியிலிருந்து மிக மிக தொலைவில் உள்ள தனது சொந்த லோகத்தில் அவர் வீற்றிருந்தாலும் யாரேனும் எதையாவது அர்ப்பணித்தால் அதை ஏற்பதற்கு தனது கரத்தை அவரால் நீட்டிக்க இயலும். இதுவே அவரது சக்தி. பிரம்ம சமீதையில் கோலோக ஏவ நிவசத்த கிளாத்ம பூத. அவர் தனது தெய்வீக உலகில் எப்போதும் லீலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் எங்கும் பரவியுள்ளார் என்று கூறப்பட்டுள்ளது. ஜீவாத்மாவினால் தான் எங்கும் பரவி இருப்பதாக கூறிக்கொள்ள முடியாது. எனவே இந்த ஸ்லோகம் முழுமுதற் கடவுளான பரமாத்மாவையை விவரிக்கின்றது, ஜீவாத்மாவை அல்ல. नमो ओम विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामी च नामिने. नमो ओम विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी च नामिने.
नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। அவரது கரங்கள், கால்கள், கண்கள் மற்றும் முகங்கள் எல்லா இடங்களிலும் உள்ளன. எல்லா இடங்களிலும் அவரது காதுகளும் உள்ளன. இவ்வாறாக எங்கும் வீற்றிருப்பவராக பரமாத்மா விளங்குகின்றார். ஹரே கிருஷ்ணா. ஸோ மீண்டும் உங்கள் எல்லாரையும் இந்த சத்சங்கத்துக்கு வரவேற்கிறோம். இங்கே பகவத்கீதை உண்மை உறவிலிருந்து 13வது அத்தியாயம் இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும் என்ற தலைப்பில் பகவான் கிருஷ்ணர் உபதேசிக்கக்கூடிய ஸ்லோகத்தை இன்றைக்கி கேட்டுட்ருக்கோம். இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில் அர்ஜுனன் சில கேள்விகளை கேட்டிருந்தான். அந்த கேள்விகளுக்கான பதிலை பகவான் கொடுத்துட்ருக்கார். 8 முதல் 12 வரையிலான அந்த ஸ்லோகங்களில் ஞானம் எதுன்னு பகவான் விளக்கியிருந்தார். ஞானத்துக்கு பிறகு அர்ஜுனன் ஞேயம், அந்த ஞானத்தால் அறியப்படும் பொருள் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தான். ஸோ இப்போது ஞானத்தை விளக்கிய பிறகு இதுக்கு முந்தைய ஸ்லோகம் 13வது ஸ்லோகத்தில் தொடங்கி கிருஷ்ணர் இப்போது அந்த ஞேயம், அதாவது ஏற்கனவே 8லிருந்து 12 வரைக்கும் விளக்கின அந்த ஞானத்திலிருந்து அறியப்படும் பொருள் என்ன, அந்த ஞானத்தால் அறியப்படும் பொருள் என்ன அப்படிங்கிறத ஞேயத்தை இப்போது விளக்கி கொண்டிருக்கிறார். ஸோ முன்னாடி ஸ்லோகத்தில் ஆத்மாவை பற்றி விளக்கியிருந்தார். போன வாரம் அதை நம்ம கேட்டோம். இன்றைக்கி பரமாத்மாவை பற்றி விவரிக்கிறார். ஸோ உண்மையிலே அறிவுன்னா என்ன அப்படின்றத போன வாரமே நம்ம ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்தணும். ஆத்மானா என்ன, ஜடம்னா என்ன, இந்த ஆத்மா ஜடம் ரெண்டத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய பகவான் யார், இந்த 3த்தையும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அது அறிவு, அதுதான் உண்மையான அறிவு அப்படின்றத போன வாரம் நம்ம கேட்டோம். ஸோ இப்போது முந்தைய ஸ்லோகத்தில் ஆத்மாவை பற்றி விளக்கிட்டார். இப்போது பரமாத்மாவை பற்றி, பகவானை பற்றி விவரிக்கிறார். ஸோ இந்த பொருளுரையில் பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது பரமாத்மாவை பற்றி தான், ஜீவாத்மாவை அல்ல அப்படின்றத ஒரு 2-3 இடங்களில் திரும்ப திரும்ப உறுதிப்படுத்திக்கிட்டே வர்றார். நீங்கள் பார்க்கலாம். முதல்ல என்ன சொல்கிறார், எல்லா தனிப்பட்ட உயிர்வாளிகளிலும் அவர் இருக்கின்றார். மாபெரும் ஆதி குருவான பிரம்மாவை தொடங்கி மிக சிறிய எறும்பு வரை அனைவரும் அவரில் உள்ளனர். எண்ணற்ற தலைகள், கால்கள், கரங்கள், கண்கள் மற்றும் எண்ணற்ற உயிர்வாளிகளும் இருக்கின்றன. இவையெல்லாம் பரமாத்மாவின் மீதும் பரமாத்மாவிலும் உள்ளன. எனவே பரமாத்மா எங்கும் நிறைந்தவர். ஆத்மாவினால், தனிப்பட்ட ஆத்மாவினால் தனது கரங்கள், கால்கள் மற்றும் கண்கள் எங்கும் இருப்பதாக கூற முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா பரமாத்மா மாதிரி தனிப்பட்ட ஆத்மா அந்த மாதிரி சொல்லிட முடியாதுங்கிறத சொல்கிறார். எல்லா இடத்துலையும் என்னுடைய எல்லா புலன்களும் வியாபித்திருக்கு அப்படின்னு அவன் நினச்சா அது அவனது எண்ணம் முரண்பாடானதாகும். அது ஜீவாத்மா அப்படி நினைச்சாலும் அது சரியான எண்ணம் இல்லை அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் தனது கரத்தை எல்லையின்றி நீட்டிக்க அந்த பரமனால் முடியும், ஜீவாத்மாவினால் அது இயலாது அப்படிங்கிறார். ஸோ இப்படி திரும்ப 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 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லோகம் பரமாத்மாவை பற்றி விவரிக்கப்பட்டிருக்கு, ஜீவாத்மாவை அல்ல அப்படிங்கிறத திரும்ப திரும்ப உறுதிப்படுத்திட்டே வர்றார் இந்த ஒரு சுருக்கமான ஒரு பொருளுரையிலேயே. அதுக்கு காரணம் என்ன
அதையும் பிரபுபாதரே இந்த பொருளுரையிலே சொல்கிறார். ஏன்னா இன்றைக்கி துரதிர்ஷ்டவசமாக கிருஷ்ணர் இந்த மாதிரி எனக்கு எண்ணிலடங்காத கைகள், எண்ணிலடங்காத கால்கள், எண்ணிலடங்காத கண்கள், காதுகள் எங்கும் வியாபித்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் தான் அது, கிருஷ்ணர் என்னை பற்றி தான் பேசிகிட்ருக்கிறார், இன்னும் நான் அதை உணராமல் இருக்கேன், அதை உணர்ந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் தான். அதுதான் இங்கே பிரபுபாதர் குறிப்பிட்டார். முதல்ல பிரபுபாதர் இங்கே தெளிவாக சொல்கிறார், அப்படி உணராமல் இருக்கிற அப்படின்னாலே நீ இந்த பௌதிக உலகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க, இந்த ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டில் இருக்க, பிரகிருதியோட கட்டுப்பாட்டில் இருக்க இல்லையா, மாயையின் பிடியில் இருக்க. நீ இறைவன் அப்படின்னா, நீ தான் பரமாத்மா அப்படின்னா, நீ தான் பரபிரம்மன் அப்படின்னா, அப்போ நீ முதல்ல எப்படி இந்த மாயாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே, பிரகிருதியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்த? அந்த கேள்வி எழுதா இல்லையா? அது நியாயம்தானே? கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், மயா தக்ஷேன பிரகிருதி சூயத்தே சராச்சரம், இந்த பிரகிருதி என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறார். இப்போ நீ தான் பரபிரம்மன் அப்படின்னு நினச்சேன்னா நீ எப்படி இந்த பிரம்மனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்த? ஸோ அப்போது உன்னுடைய எண்ணம் முரண்பாடானது, அது சரியான எண்ணம் கிடையாது. ஆனாலும் இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க, ஆன்மீகம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இப்படிப்பட்ட எண்ணத்தில் தான் இருக்காங்க. இது ஒரு பெரிய தவறான புரிதல், தவறான ஒரு மாயாவாத கருத்து. அது எல்லாம் பிரம்மன், நான் பிரம்மன், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த பெரிய இந்த கும்பமேளாலாம் இப்போது நடந்தது இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியா முழுக்க பல நூற்றுக்கணக்கான இந்த மாதிரி நான் தான் பிரம்மன், நான் தான் பகவான், நான் தான் பரமாத்மா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற பல பேரை நீங்கள் அங்கே பார்க்கலாம். எல்லாரும் முட்டாள்தனமாக அப்படி ஒரு எண்ணத்தில் இருந்துகிட்ருக்காங்க. அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறவங்கள பின்பற்றுறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, ஒருத்தர் பின்னாடியும். நான் தான் பகவான், நான் தான் பகவானுடைய அவதாரம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிற எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் உங்களுடைய எண்ணம் எல்லாம் முட்டாள்தனமானது, அது சரியானது இல்லை அப்படின்றத பகவான் இங்கே தெளிவாக சொல்கிறார். ஏன்னா பகவான் இங்கே சொல்கிறார், சர்வத்த பாணி பாதம் தத், என்னுடைய கைகள் கால்கள் எல்லாம் சர்வத்த எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்குங்கிறார். இப்போ நான் அப்படி நினைச்சேன்னு வைங்க, என்னுடைய கைகள் கால்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னா, பிரபுபாதர் இங்கே சொல்கிற மாதிரி இப்போ 3வது ஃப்ளோரில் ஆல்டரில் பழங்கள் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. எனக்கு வேணும்னா இங்கிருந்து அதை எடுத்துக்க முடியுமா? முடியாது. ஆனால் பகவானால் அது முடியும். அவர் கோலோக விருந்தாவனத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும். அதுதான் இங்கே பிரம்ம சம்ஹிதாவிலிருந்து ஸ்லோகம் பிரபுபாதர் மேற்கோள் காட்டுறார். அவர் வைகுண்டத்தில் இருந்தாலும் சரி, கோலோகத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அதே சமயத்தில் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கவும் முடியும். எப்படி? ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே அவருடைய அம்சங்கள் இல்லையா? மமே மாம்சோ ஜீவலோகை ஜீவபூத சனாதன, எல்லா உயிர்வாளிகளும் பகவானுடைய அம்சங்கள். அப்போது நமக்கு கைகள் இருக்குது, கால்கள் இருக்குது, கண்கள் இருக்குது, காதுகள் இருக்குது, எல்லா உறுப்புகளும் இருக்குது. அப்போது இப்போது எவ்வளோ ஜீவாத்மாக்கள் இருக்காங்க? எண்ணிலடங்காத ஜீவாத்மாக்கள் இருக்காங்க. இப்போ எண்ணிலடங்காத இந்த ஜீவாத்மாக்களுடைய இந்த உறுப்புகள் எல்லாம் யாருடையது? பகவானுடையது.
ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சத்தை. இது என்னுடையதுன்னு நம்ம நினைக்கிற வரைக்கும் நம்ம மாயையில் இருக்குன்னு அர்த்தம். அது நம்முடைய சரியான உணர்வு கிடையாது. ஏன்னா இந்த உடலை நம்ம படைக்கலை, நம்மளே படைத்தோம். இப்படி தான் எனக்கு மூக்கு இருக்கணும், இப்படி தான் எனக்கு காது இருக்கணும் அப்படின்னு நம்மளாக ஒரு சிற்பி எப்படி சிலையை வடிக்கிறாரோ அந்த மாதிரி நம்ம உருவத்தை நம்மளாக உருவாக்கணும் இல்லை. நமக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கு. நம்முடைய கர்ம வினைப்படி இந்த பிரகிருதி இதுதான் உனக்கு உடல், நீ இங்கே தான் பிறக்கணும், நீ இவ்வளோ உயரந்தான் இருப்ப, இந்த நேரத்தில் தான் இருப்ப அப்படின்றது எல்லாம் முடிவு செய்யப்பட்டது. நம்முடைய உணர்வுக்கு ஏற்ப, நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ப முந்தைய வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தோமோ அதை அடிப்படையாக கொண்டு நமக்கு முடிவு செய்யப்பட்ட விஷயம். அப்படி இப்போது இந்த கர்ம வினைக்கு உட்பட்டு இந்த மாயையின் பிடியில் மாட்டிகிட்டு இருக்கிற ஜீவாத்மாவான நம்ம எல்லா இடத்துலையும் என்னுடைய கைகள் இருக்குது, கால்கள் இருக்குது, நான் தான் அந்த பரமாத்மா அப்படின்னு நினச்சோம்னா அது சரியான எண்ணம் கிடையாது, அது முரண்பட்டது. இப்போது பகவான் என்னுடைய கைகள் என்னுடைய கால்கள் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு அப்படின்னும் போது, அப்போ அவருடைய அம்சமான நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கும்போது, அப்போது நம்முடைய எல்லா புலன்களும் அவருக்கு சொந்தமானது. அவர் ரிஷிகேஷா அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்குது. ரிஷிகா அப்படின்னா புலன்கள், ஈஷா அப்படின்னா எஜமானர், கட்டுப்படுத்தக்கூடியவர்னு அர்த்தம். எல்லா புலன்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். எல்லா புலன்களையும்னா அவருடைய புலன்களை மட்டும் இல்லை, எல்லா புலன்களையுமே அவருடைய புலன்கள் தான். அதுதான் உண்மை, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம உருவாக்கப்பட்டது இல்லை, இது நம்முடைய, இது என் கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இது நம்முடைய கை இல்லை. என்னுடைய கையின்னு நம்ம நினைக்கிற வரைக்கும், என்னுடையது அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நம்ம இந்த பௌதிக உணர்வில் இருக்கும், இந்த உலகாயுத வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கான்னு அர்த்தம். ஆனால் எப்போ நம்மளுடைய உடலும் மனதும் அறிவும் தூய்மை அடைந்த நிலையில் இருக்கோ, அப்போது இது எல்லாம் பகவானுடையது, எல்லாம் பகவானுடைய சேவைக்காக இருக்குது. பகவானுடைய சேவைக்கு இல்லை அப்படின்னா எதையும் நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவர் தான் முற்றிலுமாக தூய்மை அடைந்த இந்த பௌதிக உலக பற்றுதல் இல்லாத ஒரு தூய பக்தருடைய உணர்வு அப்படி தான் இருக்கும். ஸ்ரீமத் பாகவதத்தில் அம்பரீஷ் மகாராஜரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய எல்லா உறுப்புகளையும், அவர் உலகத்தையே ஆட்சி பண்ண பெரிய ராஜாவாக இருந்தால் கூட அவர் பகவானுடைய ஒரு சிறந்த பக்தராகவும் இருந்ததுனால எல்லா புலன்களையும் பகவத் சேவையில் ஈடுபடுத்தினார். அவருடைய மனசு எப்போதும் பகவானுடைய தாமரை திருவடிகளிலே நிலை பெற்று இருந்தது. அவருடைய கைகள் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தப்பட்டது. அவருடைய கால்கள் பகவானை தரிசிக்கிறதுக்காக, அவருடைய கோயிலுக்கு போகிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது. அவருடைய காதுகள் பகவானுடைய பெருமைகளை கேட்கறதுக்காக, பகவானுடைய நாமத்தை கேட்கறதுக்காக பயன்படுத்தப்பட்டது. அவருடைய நாக்கு பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பதற்காகவும் பகவானுடைய பிரசாதத்தை சுவைப்பதற்காகவும் பயன்படுத்தப்பட்டது. இப்படி உடலில் எல்லா பாகங்களையும் எல்லா அங்கங்களையும் கிருஷ்ண சேவைக்காக பயன்படுத்தினார். ஏன்னா இது எல்லாமே கிருஷ்ணருடையது, கிருஷ்ணருடைய அங்கங்கள். கிருஷ்ணர் தான் இந்த புலன்களுக்கு எஜமானர் என்றதை அவர் உணர்ந்திருந்தார். இந்த புரிதல் சரியான புரிதல். இப்போ இந்த பார்வையில் இந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது நமக்கு குழப்பம் இல்லை, நம்முடைய புரிதல் சரியான புரிதல்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு மாறாக இப்போ இது நம்மளை பற்றி சொல்லியிருக்கு, நான் தான் இந்த பிரம்மன் அப்படின்னு நினச்சோன்னா, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நம்ம நினச்சிட்டு, நான் தான் அந்த பிரம்மன் நினச்சிட்டு
எல்லாத்தையும் நம்ம தான் கட்டுப்படுத்துகிறதா நினச்சிட்டு இருந்தோம்னா அது பெரிய பைத்தியக்காரத்தனம். ஏன்னா நம்மளால் அதை எதையும் செய்ய முடியறதில்லை. பகவான் செய்யக்கூடிய காரியங்களை நம்மளால் செய்ய முடியறதில்லை. சில பிரபுபாதர் இங்கே பகவத்கீதையில் இருந்த ஸ்லோகம் மேற்கோள் காட்டுறார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சத்தின்னு பகவான் சொல்கிறார். அஸ்னாமி பிரயதாத்மன, நீ அன்போடு பக்தியோடு எனக்கு அர்ப்பணம் பண்ணுனா அதை நான் ஏற்றுக்கிறேங்கிறார். நம்ம பார்க்குறோம், வார வாரம் பக்தர்கள் மலர்கள் கொண்டு வராங்க, பழங்கள் கொண்டு வராங்க, கௌரவ தாய் படத்தை முன்னாடி வச்சு அர்ப்பணம் பண்ணுறாங்க. பகவான் அதை ஏற்றுக்கிறார். எப்படி நமக்கு தெரியுது பகவான் அதை ஏற்றுக்கிறாருன்னு? ஏன்னா நமக்கு அது பிரசாதமாக கிடைக்குது. கிடைச்சது பிரசாதம் தான் எப்படி தெரியும்? நீங்கள் வச்சதை வச்சபடியே தானே இருக்குது. என்ன மாதிரி இருக்குது இல்லையா? கேள்வி எழலாம். ஆனால் இது பிரசாதம். உறுதியை எப்படி நம்ம சொல்கிறோம் இது பிரசாதம்னு? ஏன்னா இது பிரசாதம்ன்றதை எப்படி நம்ம உணர்றோம்னா, இப்போ இந்த பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மாலையை நம்ம முகர்ந்து பார்க்கறதுனால, பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பழங்களை நம்ம சுவைக்கிறதுனால, அல்லது வேறு எந்த பிரசாதமாக இருந்தாலும் சாப்பிட்றதுனால நம்முடைய உணர்வு தூய்மை அடையுது, நம்ம புலன்கள் தூய்மை அடையுது. கிருஷ்ண பிரசாதத்தை தவிர மற்ற உணவு சாப்பிட்றதுக்கு விருப்பம் வரதில்லை. தொடர்ந்து நம்ம கிருஷ்ண பிரசாதம் மட்டுமே சாப்பிட்டு பழகிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன தான் நீங்கள் என்ன நெய் சொட்ட சொட்ட ரொம்ப அற்புதமாக சுவைமிக்க இனிப்பு பதார்த்தங்களை செஞ்சு வச்சுருந்தா கூட பக்தனுடைய பார்வையில் அது தீண்டத்தகாத உணவு. அது உணவே கிடையாது. ஒரு விதத்தில் சொல்லணும்னா அது சாப்பிடவே தகாத ஒரு பொருள் அப்படி தான் பார்க்குறேன் பக்தன். அது என்ன தான் ரொம்ப ஃபேமஸான திருநெல்வேலி ஹல்வாவாக இருக்கட்டும் அல்லது வேறு என்ன பொருளாக இருக்கட்டும், பக்தனுக்கு அது ஏன்னா பக்தியோடு பகவானுக்காக சமைக்கப்படலை, பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படலை, அன்போடு பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்படலை அப்படின்னும் போது அது பிரசாதமாகாது. அது என்ன தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த சமையல் கலை வல்லுநரால் செய்யப்பட்ட பதார்த்தமாக இருந்தால் கூட அது பக்தன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு உயர்ந்த சுவை இருக்குது. கிருஷ்ண பிரசாதம் என்ற அந்த இணையில்லாத ஒரு சுவை, அது ஆன்மீக தளத்தில் உன்னதமான ஒரு சுவை. அது அந்த சுவையை சுவைத்த பிறகு அவனுக்கு இந்த உலகாயுத புலனின்பத்துக்காக காம குரோத லோப மோகம் இந்த மாதிரியான பௌதிக குணங்களோடு இருக்கக்கூடிய இந்த மக்கள் சமைக்கிற உணவை சாப்பிடணுன்ற எண்ணம் பக்தனுக்கு வரது கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியும், ஒரு உலகாயுத மனிதன் சமைச்சு அந்த உணவை சாப்பிட்டோன்னா அவனுக்கு இருக்க அந்த உணர்வின் நமக்கும் பாதிக்கும், அந்த உணர்வினுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்றது பக்தனுக்கு தெரியும். அதனால தான் முற்காலங்களில் நம்முடைய கலாச்சாரத்தில் இந்த பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்றதுன்றது கிட்டத்தட்ட எல்லா வீடுகள்லையும் இருந்த பழக்கம். ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எல்லா வீடுகள்லேயும் பயிற்சி செய்துட்டு இருந்த விஷயம். இன்றைக்கி குறிப்பாக இந்த நவீன காலங்களில் மக்கள் அதை முற்றிலுமாக மறந்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க நிறைய பேர். நைவேத்தியம்னா என்ன அப்படி கேட்குற நிலையமா வந்துருச்சு இன்றைக்கி. நம்முடைய அனுபவத்திலே பார்த்துருக்கலாம். நம்ம முன்னாடி எல்லாம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எங்கேயாவது ஒரு யாத்திரை போகிறாங்க, இங்கேருந்து திருப்பதி போகிறாங்கன்னா யாத்திரை போகும்போது புளி சாதம் செஞ்சு பாக்கு மட்டையில் வச்சு அல்லது ஏன்னா அது கெட்டு போகாத விதத்தில் அதை கட்டி இங்கேருந்து தூக்கிட்டு போவாங்க. எங்கே வேணால் ஹோட்டலில் நிறுத்தி சாப்பிட்டுக்கலாம் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. 4 நாள் 1 வாரம் 10 நாள் யாத்திரைனாலும் அவங்க அதுக்கேற்ற ஏற்பாடுகளோடு போவாங்க. வெளியில் எங்கேயும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா
வீட்டில் சமைக்கிற உணவு நமக்கு பிரியமானவங்களால் சமைக்கப்படுது. இப்போ நம்ம அம்மா சமைக்கிறாங்க அப்படின்னா அந்த உணவுக்கு இணையானது எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தைக்கு, தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ என்ன பிரியமானதுன்றது தெரியும். எவ்வளவு காரம் போட்டால், எவ்வளவு புளிப்பு போட்டால், எவ்வளவு இனிப்பு இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும், எல்லாம் தெரிகிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அதோடு சேர்த்து அவங்களுடைய அன்பையும் அதில் சேர்க்குறாங்க. அதனால தான் அந்த உணவுக்கு இணையானது எதுவுமே இருக்கிறதில்ல. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் உட்காந்து சாப்பிட்றாங்க, இல்லைன்னா ஹோட்டலுக்கே போய்ட்றாங்க. வீட்டில் இன்றைக்கி சமையலே கிடையாது, அந்த மாதிரி மாறிட்டுருக்கு. எனிவே ஐடியா என்ன அப்படின்னா, இப்போது பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்டால் அது பக்தனால் செய்யப்படும் போது பக்தனுக்கு பகவான் மீதான அன்பும் பக்தியும் இருக்கிறதுனால பகவான் அஸ்னாமி பிரயதாத்மனா அதை ஏற்றுக்கொள்கிறேன்றார். ஸோ அதனுடைய ரிசல்ட் நமக்கு தெரியுது. அப்போ அது பிரசாதம் தான். அப்போ பகவான் வைகுண்டத்தில் இருக்கிறார், கோலோகத்தில் இருக்கிறார். அவர் எப்படி சாப்பிட்றார்? ஏன்னா அவருக்கு கைகள் இருக்குது, எண்ணிலடங்காத கைகள் இருக்குது, எண்ணிலடங்காத வாய்கள் இருக்குது, எண்ணிலடங்காத எல்லா புலன்களும் இருக்குது. ஏன் அவரால் முடியாது? என்னால் முடியாத ஒரு காரியம் அப்படின்னா அது யாராலையுமே முடியாதுன்னு முடிவு பண்ணால் புத்திசாலித்தனமா? நமக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் இங்கேயே நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? எனக்கு தெரியாது, உலகத்தில் வேறு யாருக்குமே தெரியக்கூடாது அல்லது தெரிய முடியாது, தெரிஞ்சிக்க முடியாதுன்னு சொன்னால் அது புத்திசாலித்தனம் இல்லையே. எனக்கு ஒரு கை, எனக்கு 2 கை 2 கால் தான் இருக்குது அப்படின்னா அதுக்காக பகவானுக்கு 2 கை 2 கால் தான் இருக்கணுன்றது கட்டாயம் கிடையாது. இப்போ என்னுடைய கை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கேருந்து அடுத்த ஃப்ளோருக்கு அல்லது அந்த மூலையில் இருக்கிற அந்த பக்கெட்டில் இருக்கிற பிரசாதத்தை எடுத்து சாப்பிடணுன்னா என் கையை நீட்ட முடியாது. ஆனால் பகவான் நினச்சா அதை செய்ய முடியும். ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய புலன்கள் திவ்யமான புலன்கள், ஆன்மீகமான புலன்கள், சச்சிதானந்த ரூபம். ஈஸ்வரா பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகான்னு பிரம்மா சொல்கிறார். சச்சித் ஆனந்தா அப்படின்னா சத்துனா நிரந்தரம், சேத்தனா உணர்வுபூர்வமான அறிவுபூர்வமான ஆனந்தமயமான ரூபம் அவருடைய ரூபம். அப்படின்னா ஆன்மீக ரூபம் அது. ஆனால் நம்முடைய ரூபம் பூமி ராப்போ நலவாயு, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதங்களாலான சரீரம். ஈவன் சூட்சம சரீரம் கூட பௌத்திக சரீரம் தான். மனம் புத்தி அகங்காரம் அதுவும் கூட பௌத்திகமான சரீரம் தான். ஏன்னா மனசு புத்தி அகங்காரம் இதுவும் பௌத்திகமானது தான். ஸோ ஸ்தூல சரீரமும் சரி சூட்சம சரீரமும் சரி பௌத்திகமானது. அப்படின்னா பௌத்திகம் அப்படின்னா லிமிட்டட், எல்லைக்கு உட்பட்டது. ஒரு எல்லையை மீறி அது செயல்பட முடியாது, ஒரு வரம்பு மீறி அது இயங்காது. கண் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் இன்றைக்கி கடவுளை காட்டுங்க நம்புகிறேன் அப்படின்னு நினச்சி சவால் விடுறாங்க இல்லையா? ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பிரபுபாதர் கேட்குற கடவுளை பார்க்குறதுக்கு உனக்கு கண் இருக்காங்கிறார். இவன் கண் இருக்குன்னு நினச்சி பெருமையாக நினச்சி தானே சவாலை விடுறான். அப்போ பிரபுபாதர் கண் இருக்கான்னு கேட்குறாருன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கண்ணை வச்சு உன்னால் கடவுளை பார்க்க முடியாது. திவ்ய சக்ஷு பகவத்கீதை 11வது அத்தியாயம் படிக்கும்போது நம்ம பார்த்தோம். அர்ஜுனனுக்கு பகவான் என்ன பண்ணுறார்? திவ்ய சக்ஷு, திவ்யமான கண்ணை பார்வையை கொடுக்குறார். எதுக்கு? விஸ்வரூபத்தை பார்க்கறதுக்கு.
ஸோ அப்போது இந்த கண்களை கொண்டு எல்லாத்தையும் நான் பார்த்துருவேன் அப்படின்னு நினைக்கிறது பெரிய முட்டாள்தனம். அதுவும் பகவானை பார்க்குறதுக்கு இந்த கண்களை கொண்டு பார்க்கணுன்னா அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா இது முற்றிலும் பௌத்திகமான ஒரு புலன். இந்த பௌத்திகமான உறுப்புகளை கொண்டு பகவானை தெரிஞ்சிக்க முடியும். அத்த ஸ்ரீகிருஷ்ண நாமாதி ந பவேத் கிராஹ்யம் இந்திரியை சேவோன்முகே ஹி ஜீவாதோ ஸ்வயம் ஏவ ஸ்புரத்தது. அப்போ இந்த பௌதிக புலன்களை கொண்டு பகவானை நம்ம பார்க்க முடியாது, உணர முடியாது அப்படின்னா அப்போது நம்ம எல்லாருக்கும் பௌதிக புலன்கள் தானே இருக்குது. அப்போ எப்படி நம்ம அவரை தெரிஞ்சுக்க போகிறோம்? எதுக்கு இப்போ நம்ம வாரம் இங்கே வந்து பகவத்கீதை கேட்டுட்ருக்கோம்? எதுக்கு நம்ம சேவை பண்ணணும்? எதுக்கு நாமத்தை சொல்லணும்? ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் பௌதிக புலன்கள் தானே இருக்குது. அப்படின்னா சேவோன்முகேஹி ஜீவாதோ, இந்த பௌதிக புலன்களால் முடியாது தான். ஆனால் சேவோன்முகேஹி ஜீவாதோ, இந்த நாக்கிலிருந்து தொடங்கக்கூடிய ஒரு சேவை இருக்குது. என்னது? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு பகவான் நாமத்தை உச்சரிக்க முடியும். பகவத் பிரசாதத்தை சுவைக்க முடியும். இப்படி இந்த சேவையில் ஈடுபட என்ன ஆகிறது? இந்த புலன்கள் தூய்மை அடைகிறது. எப்போ தூய்மை அடைஞ்சிருச்சோ அப்போது இந்த புலன்களை கொண்டே நம்மால் காண முடியும். பகவான் வந்து நம்மளை பார்க்குறதுக்கு அனுமதி கொடுக்குறார் அப்படின்னும் போது நம்ம அவரை பார்க்குறது ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஆனால் பகவான் மாட்டேன்னு சொல்லி நம்ம அவரை பார்க்கணுன்னு அடம்பிடிச்சோம்னா அது சாத்தியமே இல்லை. சிம்பிள். நீங்கள் நரேந்திர மோடியை நான் பார்க்கணுன்னு நீங்களாக போய் அடம் பிடிச்சி நின்னீங்கன்னா முடியுமா? அனுமதிப்பாங்களா? சாத்தியமே இல்லை. இப்போ திடீர்னு ஃபோன் கால் வருது, நான் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வரேன், நான் வந்து கரூருக்கு வரேன், கரூரில் வந்து நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. அதில் அவருக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குமா என்ன? என்னை வந்து இங்கே பார்க்குறதுக்கு, அல்லது உங்களை யாராவது பார்க்க வராருன்னு வைங்க, இப்போ நானாக போய் பிரதமரை பார்க்குறதுல இருக்கிற கஷ்டம் அவருக்கு இருக்குமா? என்ன அவரை வந்து பார்க்குறதுக்கு இருக்காது. எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் பார்க்கலாம். அதுதான் வித்தியாசம். பகவான் சொல்ற நாகம் பிரகாச சர்வஸ்ய யோகமாயா சமாவிருத்தவ. யோகமாயா மூலமாக நான் வந்து ஒரு திரையை போட்டுக்கிறேங்கிறார். யாருக்கு? யார் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்களோ, யார் என்னுடைய பெருமைகளை ஏற்றுக்கொள்ளலை, என்னுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளலை, என்னுடைய பரமபுருஷ நிலையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னை நான் மறைச்சிக்கிறேங்கிறார். அவங்க முன்னாடி என்னை நான் வெளிப்படுத்தணுன்ற அவசியம் கிடையாதுங்கிறார். அப்போது இங்கே கிருஷ்ணர் மிக தெளிவாக சொல்கிறார், எண்ணிலடங்காது இந்த புலன்களை கொண்டு பகவான் எங்கும் வியாபித்திருக்கிறார். அப்படின்னா அந்த பகவான் நான் தான், அந்த பரபிரம்மன் நான் தான் அப்படின்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம். ஆனால் இன்றைக்கி அதுதான் நடந்துகிட்ருக்கு. சொன்னால் நம்ப மாட்டீங்க. இன்றைக்கி எவ்வளோ பெரிய பெரிய புகழ்பெற்ற குருக்கள்லாம் இன்றைக்கி அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. சில பிரபுபாதர்கிட்ட அமெரிக்காவில் பத்திரிகையாளர்கள்லாம் வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு போலி அவதாரம் கடவுள்னு சொல்லிக்கிற ஒருத்தர் பற்றி பிரபுபாதர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள்லாம். பிரபுபாதர் வந்து அவர் பேரை கேட்ட உடனே இல்லை, நான் அவரை பற்றி பேச விரும்பலை அப்படின்னு சொல்லி அதை தவிர்க்க பார்க்குறார். இருந்தாலும் பத்திரிக்கைக்காரங்க நமக்கு என்ன
சூடான செய்தி ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதரை வலியுறுத்துறாங்க. இல்லை, நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் அவரை பற்றி அப்படின்னு. அப்போ பிரபுபாதர் சொல்கிறார், அவன் ஒரு பெரிய முட்டாள், அவன் அயோக்கியன், அவன் தன்னை அவதாரம்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்ற விளக்கத்தையும் கொடுக்குறார். ஏன்னா அவதாரம் அப்படின்னா இந்த மாதிரி ஏன்னா பிறப்பு இறப்பு வயோதிகம் இந்த மரணம் இந்த சுழற்சிக்கு உட்படாதவங்க, அவங்க இதிலேருந்து விடுபட்டவங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது. இவருக்கு வயசாகுது, இவருக்கு வியாதி வருது, இவர் ஹாஸ்பிட்டல் போகிறாரு, இவர் எப்படி பகவானாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் விளக்குறார். ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்களில் பிரபுபாதர் ரொம்ப கடுமையாக அந்த மாதிரியான நபர்களை விமர்சனம் பண்ணியிருக்கிறார். இப்போ இந்த மாதிரி விமர்சனம் பண்ணும்போது நிறைய பேர் என்ன கேட்பாங்க, நீங்கள் ஏன் மற்றவங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறீங்க? கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் கிருஷ்ணரை வழிபட சொல்லுங்கள், கிருஷ்ண நாமத்தை சொல்லுங்கள், பகவத்கீதை படிங்க, அதோடு விட்டுட்டு போயிடலாமே. நீங்கள் மற்றவங்களை ஏன் விமர்சனம் பண்ணுறீங்க? பட் பகவத்கீதையே அதை தான் சொல்லுது, மற்றவங்களை விமர்சனம் பண்ணு. கிருஷ்ணர் சொல்கிறார், மா மூடா மானுஷம் தனமாசிதம் பரம் பாவம் அஜானந்தோ அவஜானந்தி மா மூடா. யார் ஒருத்தன் என்ன சாதாரண மனிதன்னு நினைக்கிறானோ, அவனை போல ஒருத்தன் நானும் அப்படின்னு நினைக்கிறானோ அவன் மிகப்பெரிய முட்டாள் அப்படிங்கிறார். இப்போ இந்த பேரளவிலான அவதாரங்கள், இந்த போலி சாமியார்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? நானும் கிருஷ்ணர், நானும் ராமர், நான் தான் அந்த கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை அவங்கள, அதாவது நம்மள ஒருத்தராக கடவுளை நினைக்கிறாங்க, அல்லது நான் கடவுள்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்கள பற்றி பகவான் என்ன சொல்கிறார்? மாமூடா, பெரிய முட்டாள் அப்படிங்கிறார். அப்போ இது விமர்சனமாக இல்லையா? அப்போ பகவத்கீதையை நம்ம பிரச்சாரம் பண்ணோன்னா அதை தானே சொல்லி ஆகணும். பகவான் ஒன்று சொல்ல நம்ம மாற்றி சொல்லலாமா? பகவான் முட்டாள்லாம் சொல்கிறாரு, நம்ம அதை சொல்லக்கூடாதுன்னு நம்ம மாற்றி சொன்னோம்னா அப்போ இப்போ நம்ம பகவத்கீதையை எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும்? பிரபுபாதர் பகவத்கீதை உண்மை உருவில்னு கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிற விஷயத்தை அப்படியே சொல்லணும் இல்லையா? அதுக்கு தானே உண்மை உருவில்ன்றதுக்கு அர்த்தம் இருக்குது. கிருஷ்ணர் அகங்கார விமூட ஆத்மா கர்த்தாகம் இத்தி மன்யத்தைன்னு சொல்கிறார். விமூட ஆத்மா, நான் தான் கர்த்தா, நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன், நான் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறவன் ஒருத்தர் நினச்சான்னா அவன் விமூட ஆத்மாங்கிறார், மிகப்பெரிய முட்டாள் அப்படிங்கிறார். அப்போ இதை சொல்லாமல் நம்ம எப்படி பிரச்சாரம் பண்ணுறது? பகவத்கீதை பிரச்சாரம் பண்ணோன்னா அப்போ இதை பற்றி பேசுகிறவங்களை பற்றியும் நம்ம குறிப்பிட்டால் தானே அது பிரச்சாரமாகும். கிருஷ்ணர் விமூடாத்மான்னு சொல்கிறார். இப்போ இன்னொரு பிரபலமான ஒரு குருவை பற்றி மக்கள் அவர்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, பேட்டி எடுக்கிறவங்க நினைக்கிறாங்க இவர் கடவுளுடைய அவதாரம்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க, சுவாமிஜி இது உங்களுடைய எத்தனாவது அவதாரம் அப்படின்னு. அந்த ஆள் என்ன சொல்கிறது தெரியுமா? நான் அதெல்லாம் எண்ணுறது இல்லைங்க, ரொம்ப என்னமோ எண்ணிலடங்காத அவதாரம் எடுத்துட்ட மாதிரி. ஆனால் இவ்வளோ பெரிய தாடி இருக்குது அந்த ஆளுக்கு, இது வரைக்கும் எல்லாம் வெள்ளையாக இருக்குது. பகவானுடைய அவதாரத்தை எந்த அவதாரத்தையாவது அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? வெள்ளை தாடியோடு இருக்கிற மாதிரி, வயசாகி உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை. வேதத்தில் எங்கேயுமே பகவானை பற்றி நீங்கள் அங்கே அந்த மாதிரி வர்ணனை பார்க்க முடியாது. மாறாக பகவானை பற்றி எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கு? நவ யௌவனம், எப்போதும் அவர் பூத்து குழங்கும் பொங்கும் இளமையோடு இருக்கக்கூடியவர்.
கிருஷ்ணர் பகவத்கீதை உபதேசம் பண்ணும்போது கிட்டத்தட்ட அவருக்கு 100-120 வயசு. ஆனால் நீங்கள் சாஸ்திரத்தில் மகாபாரதத்துலேயோ அல்லது வேறு சாஸ்திரங்கள்லையோ அவருடைய தோற்றத்தை பற்றி வர்ணனை பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 20 வயது இளைஞனை போல தான் காட்சி இருக்குது. அவ்வளோதான். குழந்தை மாதிரி பிறக்கிறார், எல்லாரையும் போல கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றார். ஒரு இளமைக்கு வந்ததுக்கப்புறம் 16 வயசு, அதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியாது. அதுதான் பகவான். ஆனால் இங்கே பகவான் சொல்லிக்கிறவங்க யாராவது அந்த மாதிரி இருக்காங்களா? இல்லை. பல பகவான் இறந்து போயிட்டாங்க ஆல்ரெடி. பல பகவான் ஜெயிலில் இருக்காங்க. பல பகவான் நாட்டை விட்டே ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா? அதானே உண்மை. எத்தனை அவதாரங்கள் இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ ஃபேஷன் என்னன்னா, ஒரு அவதாரம் வந்து என்ன அவதாரம்னு சொல்லி ஊரை ஏமாற்றி கொடி கோடியாக பணம் கொள்ளை அடித்ததுக்கப்புறம் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க பையன் அவதாரம் ஆகிடுறான். அரசியல்வாதிகளோட மோசமாக இருக்குது இன்றைக்கி. அரசியலில் தான் குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லி அதை விமர்சனம் பண்ணுறாங்கன்னா இங்கேயும் அதே தான் பண்ணுறாங்க. இதெல்லாம் பகவான் எங்கே ஆதரிக்கிறார்? இதெல்லாம் ஆன்மீகம்னு எங்கே சொல்கிறார்? பகவான் இதெல்லாம் கடுமையாக விமர்சிக்கிறார். இவங்க எல்லாம் மிகப்பெரிய முட்டாள்கள், இவங்க எல்லாம் ஏமாத்துறவங்க. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தை நான் தான் கட்டுப்படுத்துகிறேன்னு நினைக்கிறான்னா எவ்வளோ பெரிய பைத்தியக்காரன் அவன். நான் தான் சூரியனை உதிக்க வைக்கிறேன், நான் தான் மழை பெய்ய வைக்கிறேன், நான் தான் இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறான்னா எவ்வளோ பெரிய பைத்தியக்காரன். கொஞ்சம் வயிறு கலக்குச்சுன்னா அவனால் கட்டுப்படுத்த முடியுமா? ஏதோ சேராத ஒரு உணவை மத்தியானத்தை சாப்பிட்டுடுறாரு, கொஞ்சம் கலக்குது, நான் பகவான் எல்லாத்தையும் நான் தான் கட்டுப்படுத்துகிறேன் சொல்லிப்பாரு. எப்போ நாரி போயிடும் இல்லையா? கட்டுப்படுத்த முடியுமா யாரையாவது? அப்புறம் நீ என்ன மாதிரியான பகவான்? அதை கூட உன்னால் கட்டுப்படுத்த முடியலன்னா ஒரு பகவான் வந்து தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுக்குறார். கூட்ட நெரிசலில் வந்து அவரை தள்ளி விட்டுறாங்க. உளுந்து கை உடஞ்சி போயிடுது. அவர் வீல் சேரில் கை உடஞ்சி ஃபோட்டோ வருது. அடுத்த நாள் டாக்டர் வந்து அவருக்கு ஆலோசனை கொடுத்துருக்கிறார், வந்து ஒரு வாரம் ஊட்டியில் போய் ஓய்வு எடுக்க சொல்லி. அந்த பகவான் இப்போ இறந்து போயிட்டார், அது வேற. இதெல்லாம் செய்தி வந்தது. பகவான்ற அந்த வார்த்தை எவ்வளவு மலிவான ஒரு விஷயமாக்கிடுறாங்க பாருங்கள். அதை தான் இங்கே பிரபுபாதர் சொல்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பரபிரம்மன் கிருஷ்ணர். யார் அர்ஜுனன் பரபிரம்மன்னு சொல்கிறான்? பகவானை, கிருஷ்ணரை பரபிரம்மன்னு சொல்கிறான். இங்கே பிரம்மன்னு சொல்லும்போது அது ஓகே, சில சமயத்தில் ஜீவாத்மாவையும் குறிக்கிறது. பட் ஜீவாத்மாவுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பொருந்துமான்னா கிடையாது. ஜீவாத்மா அப்படின்னா நமக்கு லிமிட்டடாக எல்லைக்கு உட்பட்ட புலன்கள் இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். நம்ம வந்து களத்தை அறிபவன் அப்படின்னு பார்க்கும்போது களத்தை அறிபவர்களில் 2 விதமான களத்தை அறிபவர்கள் இருக்கிறதா நம்ம முன்னாடி பார்த்தோம் இதே அத்தியாயத்தில். நம்ம ஒரு ஜீவாத்மா களத்தை அறிபவர்கள், இந்த உடலை அறிபவர்கள். பரமாத்மாவும் உடலை அறிபவர். ஆனால் வித்தியாசம் என்ன? நம்மளால் அதிகபட்சமாக இந்த உடலை பற்றி மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும். அதுவும் முழுசாக தெரிஞ்சிக்க முடியாது. இந்த உடலில்
நம்ம சாப்பிட்ற உணவு எப்படி வயிற்றுக்குள்ளே போய் அது ஜீரணமாகி அதில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு சக்தியும் பிரித்தெடுக்கப்பட்டு எப்படி இந்த உடலோட எல்லா பாகங்களுக்கு போகுதுன்ற எல்லா விவரமும் எல்லாருக்கும் தெரியுமா என்ன? ஒருத்தருக்கும் தெரியாது. பசிக்கும்போது சாப்பாடு உள்ளே தள்ளுறோம், அது என்ன ஒரு ப்ரெஷரை வரும்போது போய் உட்காந்தா வெளில போயிடுது, அவ்வளோதான். அவ்வளோதான் பெரும்பாலான மக்களுக்கு தெரியும், அவ்வளோதான். ஆனால் ஏன் உடல் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம், ஏன் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த உடலே நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாது. அதனால தான் முன்னாடி சொன்னோம், இது எல்லாம் கிருஷ்ணருடைய புலன்கள், இது கிருஷ்ணருடைய சேவைக்காக இருக்க வேண்டியது, கிருஷ்ணருடைய திருப்திக்காக இருக்க வேண்டியது. என்னுடைய இது நம்ம நினைச்சோம்னா அது பெரிய பைத்தியக்காரத்தனம், முட்டாள்தனம். ஸோ அதனால் கிருஷ்ணர் இங்கே எண்ணிலடங்காத புலன்களை கொண்டிருக்கிறார், எண்ணிலடங்காத உறுப்புகள் அவருக்கு இருக்கிறதுனால அவரால் எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே சாத்தியமானது. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்ம பேசினோன்னா அவர் கேட்கும். நீங்கள் எங்கேருந்து வேணால் பிரார்த்தனை பண்ணலாம், நீங்கள் வாய் திறந்து கூட சொல்லணுன்னு மனசுலேயே பிரார்த்தனை பண்ணால் கூட அவருக்கு கேட்கும். நான் மனசுலேயே பேசினேன்னா உங்களுக்கு கேட்குமா? சில சமயத்தில் சத்தமாக பேசினாலே கேட்க மாட்டேங்குது. பிரபு திருப்பி சொல்லுங்க, கேட்குறமா இல்லையா? ஆனால் பகவான்றது அவ்வளவு மலிவான ஒரு விஷயம் கிடையாது. நம்மளை பிரம்மன், பகவான், பரமாத்மா அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தோம்னா அது பெரிய பைத்தியக்காரத்தனம். அதை சொல்லிவிட்டு மற்றவங்களையும் ஏமாற்றிட்டு இருக்கிறோம், மற்றவங்களையும் அதை நம்ப வைக்கிறோம் அப்படின்னா அது இன்னும் பெரிய பைத்தியக்காரத்தனம், இன்னும் பெரிய ஏமாற்று வேலையாது. இந்த மாதிரி போலியான நபர்கள் எல்லாம் நம்முடைய ஆச்சாரியர்கள் நிறைய அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க, மக்கள் பார்வைக்கு, மக்கள் முன்னாடி கொண்டு வந்து அவங்கள அம்பலப்படுத்தியிருக்காங்க. சில பக்தி வினோத் தாக்கூர் நம்முடைய பூர்வ ஆச்சாரியர்களில் ஒருத்தர் இந்த மாதிரி தான் நான் விஷ்ணு அவதாரம்னு சொல்லிக்கிட்டு ஒரு யோகி மக்களை ஏமாற்றிட்டு இருந்தான். ராச நடனம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிருஷ்ணரை சொல்லி மக்களை ஏமாற்றி ஊரில் யார் திருமணம் பண்ணாலும் அந்த பெண்ணை முதல்ல ராத்திரி அவங்க கூட இருக்கணும், ஏன்னா அதுதான் பகவானை திருப்திப்படுத்துறதுக்கான வழி. அது மட்டும் இல்லாமல் பல பெண்களோடு சேர்ந்து நடனம் ஆடுறது, இதெல்லாம் தான் நான் பகவான்றதை காட்டுறதுக்கு. அவனுக்கு இருந்த சில சித்திகளை பயன்படுத்தி சில சமயத்தில் சில வித்தைகள்லாம் காட்டியிருக்கான். அதனால் மக்கள் இருந்தாலும் பகவான் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் அவன் பெரிய ஏமாத்துக்காரன்றதை தெரிஞ்சதுக்கப்புறமும் மக்களால் அவங்ககிட்ட இருந்து விடுபட முடியல. ஏன்னா அவங்கள எல்லாத்தையும் ஒரு விதமான வசியம் பண்ணி அவங்கள கட்டுப்பாட்டில் வச்சுட்டான், யாருக்கும் ஒன்றும் பண்ண முடியல அவன்கிட்ட. ஸோ பக்தி வினோத் தாக்கூர் அந்த சமயத்தில் மேஜிஸ்ட்ரேட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு இந்த செய்தி அவர் போய் நேரடியாக அவனை சந்தித்து அவன்கிட்ட பேசி பார்த்தார். அவன் உண்மையை ஒத்துக்கிறதா இல்லை, உடனே கைது பண்ணி கொண்டு சிறையில் அடைச்சார். அவனை சிறையில் வச்சிருக்கும்போது அவனுடைய சித்தி வேலையை பயன்படுத்தி பக்தி வினோத் தாக்கூருக்கும் அவங்க குடும்பத்தில் இருந்த அவங்க மனைவி, குழந்தைகள் எல்லாருக்கும் பயங்கரமான ஜுரம் வர மாதிரி அவன் பண்ணிட்டான். அவங்களுடைய உயிருக்கே ஆபத்து வர அளவுக்கு எல்லாருக்கும், குடும்பத்தில் இருங்க எல்லாருக்கும் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ கூட பக்தி வினோத் தாக்கூர் இதுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பகவான் நாமத்தை சொல்லி பகவான் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணுன்றதில் உறுதியோடு இருந்தார். அதுக்கப்புறம் அவனுடைய அந்த சித்திகள் எல்லாம் அவனுடைய தலைமுடியில் தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு ஒரு பார்பரை கூப்பிட்டு அவன் தலையை மொட்டையடிக்க சொன்னார்.
மட்டை அடித்ததுக்கப்புறம் அவனோட சக்தி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் அவனே ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போதே தற்கொலை பண்ணிக்கிட்டான். இது நடந்த சம்பவம் பக்தி வினோத் தாக்கூர் காலத்தில் 100 வருஷத்துக்கு முன்னாடி. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. நிறைய ஆச்சாரியர்கள் இந்த மாதிரி போலியானவர்களை மக்கள் முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க, இவங்க ஏமாத்துறவங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்ரீல பிரபுபாதர் நம்ம செஞ்சார். இன்றைக்கும் இந்த மாதிரி நிறைய ஏமாத்துறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா மக்கள் ஏமாற விரும்புகிறாங்க. மக்களை இந்த மாதிரி போலி நபர்கள்ட்ட போயிட்டு ஆசீர்வாதம் கொடுங்க, படிப்பு வேணும், பணம் வேணும், வேலை வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டு போகும்போது அவங்க பேரளவில் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது சில சமயத்தில் சில பேருக்கு அது அவங்களுடைய கர்மாவோட பொருந்தி வருது. அவங்க நினைக்கிறாங்க இது நமக்கு சுவாமி பண்ண ஆசீர்வாதம் தான் கிடைச்சிது அப்படின்னு. ஆனால் எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிறது கிடையாது. அப்படி கிடைக்கிறதா இருந்தால் உலகத்தில் ஒரு ஆஸ்பத்திரி கூட இருக்கக்கூடாது, ஒரு ஏழை கூட இருக்கக்கூடாது, ஒருத்தன் கூட வேலை இல்லாதவன் இருக்கக்கூடாது இல்லையா? எல்லாரும் எவ்வளோ பேருக்கு இன்னும் அந்த தேவைகள்லாம் இருந்துட்டு தானே இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி எல்லாருக்கும் அதெல்லாம் கிடைக்குதுன்னா அப்போ அந்த யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் இல்லை இருக்கணுங்க. அதுதானே நியாயம். அப்போது இப்படி இன்னமும் நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரியான பைத்தியக்காரத்தனமான எண்ணத்தோடு இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி நபர்களை பற்றி இந்த ஸ்லோகம் பேசலை. இந்த ஸ்லோகம் உண்மையான பிரம்மனை பற்றி, உண்மையான பரமாத்மாவை பற்றி, பகவான் கிருஷ்ணரை பற்றி பேசப்பட்டிருக்கு. ஸோ அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். பிரம்மன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இந்த வர்ணனைக்கு நம்ம பொருத்தமானவர்களில் தனிப்பட்ட ஜீவாத்மாக்களுக்கு அந்த சக்தி கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிய வைக்கிறதுக்காக தான் பகவான் இங்கே இந்த ஸ்லோகத்தை பேசியிருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கீ ஜாய். ஸ்ரீல பிரபுபாத கீ ஜாய்.